10 ரூபாய் கிடையாது. என் கணவருக்கு என்ன சம்பளம்? 12,000 ரூபாய் சம்பளம். இந்த 12,000 ரூபாய் வச்சு நான் 5 லட்சம் வச்சு நான் போய் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? முடியாது. நான் அந்த 12,000லேயே கொஞ்சம் சிறிது சேர்ந்துச்சு இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன். ஸ்டார் ஹெல்த் ப்ளஸ்னு ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன். அது மூலம் அந்த ஆப்ரேஷனுக்கு போனோம். அதில் 2 லட்சம் கிளைம் ஆச்சு. மீதி 50,000 நாங்கள் எங்ககிட்ட இந்த காசு வச்சு நகையை வச்சு எதை வச்சு மீதி 50,000 சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்தோம். என்னால் முடிஞ்சது நான் பண்ணேன். எத்தனை குடும்பம் பண்ண முடியாது? எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த டாஸ்மார்க்கில்? அந்த டாஸ்மார்க் கூட என்ன செஞ்சுருக்கீங்க? இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க? எத்தனை பெண்கள் கண்ணீர் வீட்டு அழுகுறாங்க? எத்தனை பசங்க படிக்க முடியாமல், எத்தனை பெண்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க? இன்னைக்கு எத்தனை பசங்க பட்டதாரி ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் நம்மளால வாழ்க்கையும் பேசுறாங்க, பசங்க படிச்சா அரசாங்கமே செஞ்சுட்டுன்னு. கிடையாது. டாஸ்மார்க்குடைய பசங்க என்னைக்கு வந்திருக்காங்கன்னு ஒரே ஒரு பசங்க இங்கே நிமிர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. இந்த சட்டம் டாஸ்மார்க் குழந்தைகளுக்கு கல்வி பொறுப்பேற்றுக்கணும், பெண்களுக்கு திருமணம் நடத்திட்டு உதவி ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த டாஸ்மார்க் உயிர் இருந்தால் அந்த குடும்ப தலைக்கு ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கணும். அவங்க என்ன தகுதி இருக்கோ அதுக்கு நீங்கள் கொடுங்க. அந்த குடும்பம் எப்படி பழகும்? உங்களுக்காக உழைச்சி கொட்டியே வீணா போன அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுவாங்க? அக்கம் பக்கங்கிறவங்க காப்பாற்ற முடியுமா? குடும்ப உறுப்பினர்கள் காப்பாற்ற முடியாது. உங்களுக்காக உழைச்ச அரசாங்க ஊழியர் உங்களுக்காக தான் உழைச்சோம். நீங்கள் தான் எங்களுக்கு பொறுப்பு. உங்களை தான் நம்பி இருக்கிறோம். நீங்கள் தான் எல்லாமே செய்யணும். இது சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் செவி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு சொல்கிறேன். இந்த போராட்டம் ஒரு முழு வெற்றியை நம்புகிறோம். எல்லாருக்கும் நன்றி.